சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே குருவாயூர் வந்து போயிருந்தோம். குருவாயூர் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் தரிசனம்க்கு பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நைட்டே குருவாயூர் ரீச் பண்ணியாச்சு. எங்கள் ஹோட்டல் கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. காரில் போனனால இஷ்யூ இல்லை. ஏன்னா அங்கே கோயில் கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே நீங்கள் விட்டுட்டு நடந்தே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே கோயிலுக்கு போய்க்கலாம். அண்ட் நாங்கள் நைட்டு போனோடனேவே ரூமில் குட்டிலாம் விட்டுட்டு போய் அன்னப்பிரசனம் பற்றிலாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். அண்டு ஷாப்பிங்குமே அப்போவே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அரௌண்ட் 4க்கெல்லாம் கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்கள் வந்து குட்டிக்கு ரொம்ப லைட்டாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அப்படி ஹெவியாக பண்ணியிருந்தீங்கனாலும் ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. அண்ட் பெரிய பேக்கெல்லாம் எதுவும் கேரி பண்ணிட்டு போகாதீங்க. குட்டி ஸ்லிங் பேக் சைஸ் மட்டும் கேரி பண்ணுங்கள். அதுவே குட்டி இருக்கனால தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்டு ஃபோனோ ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே உள்ள அலோட் கிடையாது. ஒன்றா ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க, இல்லை கோயிலில் இருக்க லாக்கர் ரூமில் வச்சிடலாம். நாங்கள் கோவிலில் இருக்க லாக்கர் ரூமில் வைக்கிறதுக்கு பதிலாக ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு மொபைல்னாலும் கோவில் லாக்கர் ரூமில் வச்சிங்கன்னா உள்ளே ஃபோட்டோ அலோவ் பண்ணலனாலும் வெளியில் வந்து நின்று ஏதாவது ஃபோட்டோஸ் ஞாபகார்த்தமாக எடுத்துக்கலாம். அண்ட் அன்னப்பிரசனம்க்கு குட்டிக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதே டிக்கெட்டை வச்சு ஸ்பெஷல் க்யூவில் வந்து நீங்கள் போய் சாமி பார்த்துக்கலாம். குட்டி அம்மா அப்பாவுக்கு 3 பேர்த்துக்கும் அதே டிக்கெட் வேலிடு. உங்கள் கூட வரவங்களுக்கு வந்து எது ஸ்பெஷல் டிக்கெட்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா ஃப்ரீ க்யூவில் வந்து அவங்க சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். ஸ்பெஷல் டிக்கெட்னா உங்கள் கூட ஸ்பீடாக அவங்களும் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் துலாபாரத்துக்கு வேண்டி இருந்தீங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு போக தேவையில்லை, எல்லாமே அங்கேயே இருக்கும். அங்கே இருக்கிறது தான் நீங்கள் என்ன வெயிட்டுன்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை பே பண்ணி நீங்கள் அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து மார்னிங் போனீங்கன்னா யானை பூஜை நடக்கும். ஸோ அதையுமே பார்த்துட்டு ஒரு 7:30க்கெலாம் கம்ப்ளீட்டாக தரிசனமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அன்னப்பிரசனம் அப்போ ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கு தனி டிக்கெட், அதையும் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் நம்பருக்கு அந்த இமேஜஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க.